அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று அற்புத நாள், புது வருடம் ஆரம்பித்த இந்த நாளில் பிரதோஷத்தை நாம் கொண்டாடுவது என்பது மிக சிறப்பானது. இந்த பிரதோஷ நாள் எல்லா உலக மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற அந்த நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற நாயன்மார் கண்ணப்ப நாயனார். இவர் திருக்காலத்தி மலை அந்த பகுதியில் வாழக்கூடியவர். இங்கே கொத்தப்பி என்ற ஒரு ஊர், அதில் சிறிய ஊராக இருக்கின்றது உடுப்பூர் என்கிற ஒரு கிராமம். அந்த ஊரில் பிறந்த இவர் ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை வணங்குகின்ற அந்த எண்ணமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் இங்கே நாகன் என்ற ஒருவரும் சிவபக்தர், அதே போல தத்தை என்ற தன்னுடைய மனைவி, இவர்கள் அந்த காட்டில் வாழக்கூடியவர்கள். அடர்ந்த காடு பகுதி, திருக்காலத்தி மலை இருக்கின்ற அந்த பகுதி எல்லா மக்களாலும் அந்த காட்டுக்குள்ளே செல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் அங்க வேடர் குலம் மட்டுமே அங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வேடுவ மக்கள் அவர்கள் பன்றிகளையும் மற்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணுகின்ற அந்த உணவு தான் இறைச்சி உணவு தான் அவர்களுக்கு. காரணம், இறைவன் அவ்வாறு அவர்களை படைத்திருக்கின்றார். வாழ்கின்ற பகுதி அந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட உணவை உண்டு வந்த அந்த ஊரிலே இங்கே கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்ப நாயனார் என்று சுந்தரர் அவரை போற்றுகிறார். சுந்தரர் ஒவ்வொரு பற்றி பாருகின்றார். இங்கே கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்ப நாயனார், அவருடைய பேர் கண்ணப்பர் கிடையாது. ஆனால் இங்கே அந்த நாகனும் அந்த தத்தையும் உண்மையாகவே அந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள். பல ஆண்டுகள் அவர்கள் உண்மையாக வாழ்ந்த அந்த காரணத்தில் கடவுளை வணங்குகிறார்கள். ஆனால் ஆழ்ந்த அந்த நம்பிக்கை கிடையாது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு குழந்தை கிடையாது. பல ஆண்டுகளாக குழந்தைகளுக்காக அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. எப்படி கடவுளை வணங்கத்தான் முடியும், குழந்தை எப்படி பெற வேண்டும் என்பதை நினைக்கின்ற பொழுது அவர்கள் முருகப்பெருமானை, முருகவேல் என்று சொல்லக்கூடிய மலைக்கு அதிபதியாக உலக உயிர்களெல்லாம் காத்து வருகின்ற அந்த முருகப்பெருமானை வணங்கினார்கள். பக்தியோடு இருந்தார்கள். எப்படியாவது ஒரு குழந்தை வரம் இருக்க வேண்டும் என்று சொல்ல சில காலங்களில் ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த அந்த நேரத்திலே அவர்களுடைய மனதில் ஆனந்தம் பொங்கியது. இத்தனை ஆண்டுகள் வரமில்லாமல் இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பேரு, குழந்தை பேரு கிடைத்ததல்லவா, எத்தனை பேர் இருந்தாலும் அந்த குழந்தை பேர் எனக்கு வேண்டும் சொல்கின்ற பொழுது முருகப்பெருமானின் அருளால ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை வாங்கிய உடனே கையில் வைத்த உடனே அவர்கள் அன்றே பெயர் வைக்கின்றார்கள். பெற்றெடுத்த அந்த நாளிலேயே அந்த குழந்தையை தூக்குகின்ற பொழுது அது திண் என்று இருந்ததாம். அதனால் அவருக்கு பேர் திண்ணன் என்று பெயர் வச்சுட்டாங்க. அந்த திண்மையாக இருந்தது, பலமாக இருந்தது, சிறந்த உயிராக இருந்தது. அதனால் அந்த பேரை திண்ணன் என்று பெயர் வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த திண்ணனை ஒவ்வொரு நாளும் பாலூட்டி சீரோட்டு வளர்த்த அந்த குழந்தை பிறக்கின்ற அந்த நேரத்திலேயே ஒரு ஒளி உணர்வு அந்த குழந்தையினுடைய முகத்தில் தெரிந்தது. ஒரு தெய்வீக குழந்தையாக இருந்தது. பிறந்தது வேடுவர் குலம். ஆனால் ஒளி வீசுகின்ற தன்மை அந்த குழந்தையினுடைய முகத்திலே தெரிந்தது. ஒரு 5 வயது நிரம்பிய உடனே அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய இந்த சடங்கு சம்பிரதாயத்தை செய்வார்கள். ஓராண்டு கழிந்த உடனே அங்கே மொட்டையடித்து காது குத்துவார்கள் அல்லவா, அந்த சடங்கெல்லாம் சிறப்பாக செய்வாங்க. அந்த மலை கிராமம் அழகுடன் நிரம்பிய கிராமம். பூத்து குலம்கின்ற அந்த மலர் சோலை, எங்கும் அடர் நிறைந்த காடுகள், கண்ணுக்கு பச்சை பசேல் என்ற தோன்றுகின்ற அந்த காட்சிகள், எவ்வளவு அழகான தூய்மையான நீர், சிறந்த மலர்கள், அப்படிப்பட்ட அந்த சூழலை தூய்மையான காற்று,
அந்த காற்று சிறப்பாக இருந்தால், நீர் சிறப்பாக இருந்தால் அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தூய்மையான காற்றும் நீரும் தான் அவசியம். அந்த நேரத்திலே அந்த உடுப்பூர் கிராமம் முழுவதும் வாழ்கின்ற வேடுகுல மக்கள் எல்லாம் வேட்டையாடி பிழைப்பை நடத்துகின்றார்கள். ஆனால் தூய்மையான நீரையும் காற்றும் கொண்டு அவர்கள் நல்ல ஒரு உடல் திடகாத்திரத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த இடத்துல அந்த நாகனும் தத்தைதான். வயது ஆக 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 அவர்கள் வேட்டையாடி வேட்டையாடி அவருடைய அந்த உடல் வலிமை குறைந்து விட்டது நாகனுக்கு. இப்பொழுது அங்கே இருக்கின்ற மக்களை அழைத்து, எனக்கு இதற்கு மேல் வேட்டையாட முடியாது, இந்த திண்ணன் என்னுடைய மகனை நான் வேட்டைக்கு அனுப்பி வேண்டிய உணவை எடுத்து வந்து உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். அதனால் என்னுடைய திண்ணனுக்கு இப்பொழுது வேண்டிய முடிசூட்டு விழா செய்ய வேண்டும். ஒரு 16 வயது ஆன உடனே அந்த திண்ணன் குழந்தைக்கு முடிசூட்டு விழா நடத்துகிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. சிறப்பான அவர்களுடைய பூஜையின் மூலமாகவும் அந்த யாகத்தின் மூலமாகவும் அவர்களுடைய அந்த வேடுவ குலத்தினுடைய முறைப்படி என்ன செய்ய வேண்டுமோ, அங்கே தேவராட்டி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கும். அந்த பெண் வந்து அந்த சம்பிரதாயங்கள்லாம் தெரிந்த பெண். அவளை அழைத்து வந்து, என்னுடைய மகனுக்கு முடிசூட்ட வேண்டும், அதனால் நீங்கள் அந்த காடு வனம் அந்த பகுதியிலிருந்து இங்கே வர வேண்டும் சொன்னார்கள். அதே மூலம் வந்து அந்த நேரத்திலே அவர்களுக்கு முடிசூட்டு விழா நடைபெறுகிறது. முடிசூட்டு விழா நடைபெற்ற அந்த நேரத்திலேயே முதல் நாள் கன்னி வேட்டைன்னு சொல்லி அந்த மகனை வந்து வேட்டைக்கு அனுப்புவாங்க. கன்னி வேட்டை. ஏன்னா இப்போதான் இது வரைக்கும் அப்பா போனாரு, இன்னைக்கு முதல் நாளிலே அந்த பையனை வந்து வேட்டைக்கு அனுப்பணும். இந்த திடகாத்திரமான குழந்தை நல்ல ஒளி வீசுகின்ற அந்த தன்மை இருக்கின்றது. ஆனால் அந்த தன்மை யாருக்கும் தெரியாது. முதல் நாள் அந்த வேட்டைக்கு செல்ல அந்த திண்ணன் அந்த உடுப்பூர் பகுதியிலிருந்து மொத்த பேர் அந்த நாடு அந்த கிராமத்திலிருந்து அவன் வேட்டைக்கு செல்கின்றான். அந்த காடு எதை கொண்டு வர வேண்டும்? ஒரு மானையோ அல்லது நல்ல ஒரு கொழு கொடுத்த ஒரு பன்றியை கொண்டு வர வேண்டும். அவங்களுக்கு உணவு அதுதான். இப்பொழுது அவர்களுடன் 2 நண்பர்கள் செல்கின்றார்கள். அதுல நாடன் என்கிற ஒருவர், இன்னொரு காடன், 2 பேருமே நண்பர்கள், அந்த வயதை ஒத்தவர்கள். இந்த 3 பேருமே அந்த வேட்டையாட ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும். 3 பேரும் ஒன்றாக தான் செல்கிறார்கள். பாதி தூரம் சென்ற உடனே இவனிடம் வில்லும் இருக்கின்றது, அம்பும் இருக்கின்றது. சிறு வயதிலிருந்து நாம் அந்த குழந்தைகளுக்கு வேத கல்வியை கற்றுத் தருகின்றோம். நம்முடைய குழந்தைக்கு யாரு? பிராமணர்கள், வேதம் தெரிந்தவர்கள். யாகத்தை நடத்துவதற்காக அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ரிக்கியாது சாமம் அதர்மணம் என்ற மந்திரத்தை சொல்லித் தருவார்கள். ஆனால் இந்த வேடூர் குல பகுதியில் அவர் யாரும் படிக்கல. எல்லாருமே பள்ளிங்கிறது வந்து இந்த வில்லு அம்பு தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம். எப்படி வேட்டையாடணும் இதுதான் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும். அப்ப சிறு வயதிலிருந்தே அதை தான் கற்றுக்கொண்டான் அந்த திண்ணன். வேறு எதுவும் தெரியாது. அந்த நேரத்திலே இப்பொழுது 3 பேரும் செல்ல வேகமாக ஓடுகின்ற ஒரு பன்றி. அந்த பன்றி கண்ணுக்கு தெரிந்தவுடனே எப்பொழுது அந்த பன்றியை பார்த்து விட்டாரோ அதை அடித்து ஆக வேண்டும். இதுதான் குறி தவறக்கூடாது. இதுதான் தன்னம்பிக்கை, இதுதான் மன வலிமை. எப்படியாவது அந்த பன்றியை அடித்து வில்லால் சாய்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த திண்ணன் அந்த பன்றிக்கு பின்னால் ஓடுகின்றான். காடனும் ஓடுகின்றான், நாணனும் ஓடுகின்றான். 3 பேரும் செல்ல செல்ல வேகமாக சென்ற அந்த பன்றியானது பல அந்த காடை கடந்து பல தூரம் சென்று விட்டது. இவர்கள் இருவரும், நண்பர்கள் இருவரும், அவர்களுடைய வயது என்பதல்ல, அவர்கள் ஓட முடியாமல் பாதியிலேயே அவர்கள் நின்று விட்டார்கள். ஆனால் திண்ணன் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கின்றான். பன்றி எவ்வளவு தூரம் ஓடுகின்றதோ அதை பின்தொடர்ந்து செல்கின்றான். பன்றியால் ஓட முடியவில்லை. ஓடி ஓடி அது களைத்து விட்டது. திண்ணன் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். பன்றிக்கு முன்னால் போய் நின்று கொள்கின்றான். எல்லாம் பன்றி ஓடுகின்ற பொழுது ஓட முடியாத காரணத்தினால் இங்கிருந்து அம்பெய்வார்கள். ஆனால் அவன் ஓடி ஓடி பன்றி இழைத்து விட்டது, அது களைத்து விட்டது. பன்றிக்கு முன்னால் நின்று இப்பொழுது வில்லும் அம்பு வைத்திருக்கின்றான். பன்றி ஓட முடியவில்லை. கொழு கொடுத்தது. அது அந்த ஊரிலே துன்பத்தை தரக்கூடியது. இப்போ அதை வேட்டையாட வேண்டும். இப்போ அம்பையும்
இந்த வில்லை வைத்துக்கொண்டு கையில் இருக்கின்ற இந்த கத்தியை எடுத்து அருவாளை எடுத்து நேருக்கு நேராக அவர் போட்டி நடப்பதைப் போல இதுவரைக்கும் என்னுடைய தந்தை வேட்டையாடினார். இன்று முதல் நாள் கன்னி வேட்டை. இது கன்னி வேட்டை என்பதும் கூட இத்தனை நாள் தந்தையால் செய்ய முடியாத அந்த செயலை தன்னுடைய மகன் திண்ணன் செய்கின்றான். அந்த பன்றியை தன்னுடைய கழுத்தை வெட்டுகின்றான். உடல் பிளந்து அதை கீழே விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த நாடனும் காடனும் வருகின்றார்கள். எங்களால் ஓட முடியவில்லை. எப்படி தின்னா இப்படி ஓட முடிந்தது? முதல் நாள் கன்னி வேட்டை. நாங்கள் இதற்கு முன்னால் வந்திருக்கின்றோம் தந்தையிடம். எங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களை விட எனக்கு அனுபவம் அதிகம். ஆனால் முதல் நாள் வந்த நாளிலேயே இப்படி ஒரு உங்களுடைய அந்த உடல் ரேகம் வந்து சிறப்பாக இருக்கின்ற காரணத்தை காட்டி அவர்கள் அந்த திண்டனை பாராட்டுகிறார்கள். அந்த வெட்டிய அந்த பன்றியை எடுத்து தோளில் சுமந்து கொண்டு ஒரு ஆற்றங்கரை, பொன்முகலிங்கிற ஒரு ஆற்றங்கரைக்கு வராங்க. அவர்களுக்கு ஓடி உழைத்ததனால் களைப்பு அதிகமாகிவிட்டது. தண்ணி தாகம் தேவைப்படும். திண்ணன் சொல்கிறான், கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எனக்கு தாகம் அதிகமாக இருக்குது, உயிர் போகின்ற நிலையில் இருக்கின்றது, தண்ணி கொடுங்க. இப்போ நாணன் சொல்கிறான், நீங்கள் வாங்க, அந்த பொன்முகலி ஆற்றங்கரை இருக்குது, அங்கே இருந்து தண்ணீர் எடுத்து தரலாம். தூய்மையான நீர் அல்லவா? அங்கே போய் அந்த ஆற்றங்கரைக்கு அந்த நீர் எடுக்கிறதுக்குள்ள அது பார்த்த உடனே, தண்ணீரை பார்த்த உடனே தூய்மையான நீர் முகம் தெரிகின்றது. அவருடைய உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. ஒரு சிலுசிலுப்பான ஒரு காற்று வீசுகின்றது. காற்று வீச வீச மனதில் ஒரு தெம்பு ஏற்படுகின்றது. காரணம், அவர்கள் ஓடிய காடு சாதாரணமாக தந்தை ஒரு காட்டை தான் அடைவார், இவன் 3 காட்டை தாண்டி வந்து விட்டான். அதனால் அவர்களுடைய ஊர் கிடையாது, இது வேறு ஊர். அங்கேதான் அந்த பொன்பகல் என்று ஆறு ஓடுகின்றது. இப்போ இந்த தண்ணீர் ஆகத்திற்கு வேண்டி தண்ணீர் குடிக்க வரும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. என்ன அடர்ந்த பகுதி, இது வேறு காடாயிடுச்சு, எப்படி ஊருக்கு போகணும்? இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு. போனவன் தண்ணியை குடிக்க மறந்துட்டான். ஒரு தெம்பு அவனுடைய மனசுல வந்து அப்படியே தோணுது. சிலுசிலுப்பு காற்று கண்களில் வந்து அவனுடைய ஒரு உயிர் துடிப்பேற்பது. தாகத்தை மறந்து அந்த நாணன் சொல்றான், இது என்ன மலை தெரியுமா? எனக்கு தெரியாது, இப்போதான் நான் வந்திருக்கேன். இது திருக்காலத்தி மலை. இங்கே யாருக்காக தெரியுமா? அங்கே ஒரு கடவுள் இருக்கான். அந்த குடுமி கடவுள். அங்கே சிவபெருமான் இருக்கார். அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். நான் முதல் ஒரு நாள் உங்கள் அப்பா இருக்கும்போது, யாரு அந்த அப்பா கூட நான் ஒரு நாள் போயிருக்கேன். அப்போ ஒரு பிராமணர் வந்து என்னமோ பூவெல்லாம் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாரு, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, தென்னனுக்கு அதை பார்க்கணும்னு ஆசை. தாகத்தை மறந்துட்டார். திருப்பி அந்த காலத்து மலை பக்கத்தில் போகும்போது நடக்க 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 அப்படியே இயற்கையான காற்றும், அந்த கூக்குள்ள இருக்கின்ற அந்த பறவைகளுடைய ஒலியும், அந்த தூய்மையான அந்த பச்சை பசைல் என்ற கண்ணை பறிக்கின்றது. பக்கத்தில் சென்று தூரத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே சிவலிங்கம் அங்கே தெரிகின்றது. அந்த லிங்கம் அது இலங்கி லிங்கம், இலங்கி வடிவம் சொல்லுவாங்க. அது பார்த்த உடனே கட்டி தழுவி ஆற அம்மாடுது. அது விடவே இல்லை. இத்தனை நாள் என்னுடைய கண்ணுக்கு தெரியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுனால நான் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கேன், பாக்கியம் செஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். நான் இந்த லிங்கத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி தழுவி ஆற அமர அழுகின்றான், புரளுகின்றான். இந்த இடம் ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு, நான் வரமாட்டேங்கிறான். நானும் சொல்றான், போலாம் வா. ஏன்னா வரும்போது சொல்லிட்டு வந்துட்டாங்க அந்த காடலுக்கு, நீ இந்த பன்றியை தீயிட்டு கொளுத்தி அதை வேக வச்சுட்டு அதுக்குள்ள நான் காலைக்கு மழையில போயிட்டு சிவபெருமானை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு. இப்போ நானும் தென்னையும் மட்டும் வந்திருக்காங்க. காடன் வந்து அந்த பன்றியை அவன் தீயினால் வேக வைத்துக் கொண்டிருக்கின்றான், பசிக்கு வேண்டி உண்பதற்கு வேண்டி. பார்த்த உடனே அவனுக்கு பிடித்து விட்டது, வரமாட்டேன்னு சொல்றான். அங்கே என்ன இருந்தது? பூக்கள் அர்ச்சனை செய்து அழகான அந்த கொட்டை நாமம் விட்டு அர்ச்சனை செய்து பூக்கள் எல்லாம் இருந்தது.
அதை பார்த்த உடனே என்னுடைய செருப்பு காலால் சிவலிங்கத்தை மிதிக்கின்றான். இந்த பூக்களை எல்லாம் தள்ளி விடுகின்றான். கட்டி தழுவி அமர்ந்து அழுகின்றான். இப்பொழுது நாணம் சொல்கின்றான், இன்னைக்கு போயிட்டு இந்த பஞ்சு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ வர்றதுக்கு மனது இல்லை, இருந்தாலும் இதுக்கு கடவுளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே வைக்கலையேங்க, நெய்வேத்தியம் இல்லையே, நீ எப்படி சாப்பிடுவ? யாரு சிவலிங்கத்தை பார்த்து கேட்கிறாரு, நீ எப்படி சாப்பிடுவ? யார் உனக்கு உணவு தருவாங்க? ஒவ்வொரு நாள் பட்டினியா இருக்கியா? இந்த பிராமணர் வந்து பூஜை செய்வதும் வந்து பூஜை செஞ்சுட்டு போயிட்டாரா? நெய்வேத்தியம் அவ்வளோக்கு இல்லை, பூ மட்டும் இருக்கு, அர்ச்சனை மட்டும் இருக்கு. உனக்கு பசி அதிகமா இருக்கு, எத்தனை நாளும் தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கு நான் பார்த்து பின்னால் நீ சாப்பிடாம இருக்கக்கூடாது. எனக்கு பசின்னு சொல்லி நான் சாப்பிடும் போது அந்த நெய்வேத்தியத்தை உனக்கு தரணும் இல்லையா? அதனால நீ சாப்பிட்டு ஆகணும்னு சொல்லி வேகமா கீழே வந்து அந்த ஆற்றங்கரைக்கு வருவார். இந்த கும்மளி ஆற்றங்கரைக்கு வந்து காடன் கிட்ட, காடம் என்ன செஞ்சுட்டு இருக்க? வேக வச்சுட்டேன். இப்ப என்ன பண்ற, எதெல்லாம் இதமா இருக்கோ அந்த கறி மட்டும் வெட்டி எடு. அதுல எலும்பு இருக்கக்கூடாது, மென்மையா இருக்கணும். அதை எடுத்துட்டு போய் நான் கொடுக்கணும். என்ன செய்யறான், அதை மென்மையா இருக்கிற பகுதியில் எடுத்து அது சாப்பிட்றான். சாப்பிட்டு மென்று அதை மென்மைப்படுத்தி ஒரு அங்கிருந்து ஒரு இலையை பறித்து அந்த உணவை கொடுக்குறான், மாமிச உணவு. சரி, அர்ச்சனைக்கு தண்ணி வேணும் அல்லவா? அந்த காற்றங்கரையிலேருந்து வாய் நிறைய தண்ணி எடுத்து அப்படியே வச்சுட்டான். கையில் வந்து அந்த ஒரு இலையில அந்த மாமிச அந்த துண்டை எடுத்துட்டு அப்படியே மேலே வரான். வரும்போது வில்லு அம்பெல்லாம் வேண்டாம், அவனை பார்க்கணும். கொஞ்சம் பூவை பறித்து தன்னுடைய தலையில வச்சுட்டான். ஏன்னா குடுமி, அந்த உரிமையில கட்டி வச்சுட்டான், பூக்களெல்லாம் எடுத்து. இப்போ மேலே கொண்டுட்டு போறான். வாய் நிறைய எச்சில் தண்ணி, கை நிறைய மாமிச உணவு, பூக்கள் தலையில இருக்கு. கொண்டுட்டு போன உடனே நேரம் போறான். ரொம்ப பசிக்குதோ, நாங்க வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சும், கோவிச்சனால என்னுடைய தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோ, இன்னி இவ்வளோ நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்னால் அந்த சிவா கோச்சாரியார் என்ற அந்த ஐயரை வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். திருப்பி யார் இந்த பூவெல்லாம் வச்சது? திருப்பி தன்னுடைய செருப்பு காலால் எல்லாம் உதைத்து விட்டு இப்போ அர்ச்சனை பண்ணுறான். தூய்மைப்படுத்தி கொண்டு அபிஷேகம் செய்யணும் அல்லவா? வாயில் இருக்கின்ற அந்த தண்ணீரால் உமிழ்நீரை அந்த சிவலிங்கத்தின் மேல் உமிழ்கின்றான். தலையிலிருந்து பூக்களை எடுத்து அங்கே வைத்து, சரியா, நான் பாருங்க உனக்கு மாலை எடுக்கின்றேன், பூக்கள் எடுக்கின்றேன். அடுத்து நைவேத்தியமாக கையில் இருக்கின்ற மாமிச உணவு வைக்கின்றான். இதே ஒவ்வொரு நாளும் 5 நாள் 5 நாள் இப்படி வச்சுட்டா. ஒவ்வொரு நாளும் இந்த சிவாக்கோச்சார் வந்து பார்த்துட்டு போறாரு. யார் இப்படி பண்றது? இப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு சிவபெருமானுக்கு மாமிச உணவு கொடுப்பாங்களா? என்ன இந்த வந்து அபிஷேகம் வந்து எச்சில் நீரா இருக்கு, ரொம்ப கோபம் இருக்கு. கண்ணில் பார்த்தேனவை, இத்தனை வருஷமா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், பழிக்கணும் அப்படின்னு கோபம் அதிகமா இருந்தது சிவாக்கோச்சாரியார். 5 நாள் முடிஞ்சது. 5 நாள், அந்த 5ஆம் நாள் இரவிலே அந்த சிவபெருமான் சிவாக்கோச்சாரியுடைய கனவிலே தோன்றி, சிவாக்கோச்சாரியாரே, நீ ஒவ்வொரு நாள் பூஜை செய்கின்ற பொழுது ஒருவன் வந்து மாமிச உணவெல்லாம் வைத்து செல்கின்றானா? ஆம். எச்சில் உமிழ்நீராக இருக்கின்றதா? ஆம். அவனை கண்ணால் பார்த்தால் நாளைக்கு பாரு. 5 நாள் செஞ்சுட்டு இல்லையா, 6ஆவது நாள்ல அவன் என்ன பண்றாங்கிறத நீ காலையில போய் நீ பூஜை செய்ய வேண்டாம், நீ அந்த சிவனுக்கு பின்னால ஒளிஞ்சிடு. அவன் என்ன பண்றான்னு பார்த்துக்கலாம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் கொடுக்குற அந்த நீர் எப்படி இருக்கு தெரியுமா? அதுல கொடுக்குற அந்த பூக்கள் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த நீர் வந்து கங்கை கரைதான். கங்கை ஆற்று மிக சிறப்பானது. அந்த கங்கை நீர் புனிதமானது. அது யாருடைய காதலில் வருமா? சந்த முனிங்கிற அந்த முனிவருடைய காதலில் கங்கை வரும்போது அது தூய்மையா இருக்குமா? அதுதான் மிக சிறந்த தூய்மையான தண்ணீருமா. சந்த முனியினிருந்த காதலில் வருகின்ற அந்த கங்கை தண்ணீர், அதை விட அவனுடைய உமிழ்நீர் சிறப்பானது. திருமாலும் பிரம்மனும் பூக்களை பறித்து கொண்டு அர்ச்சனை செய்கிறார்கள். அதை விட அவன் காட்டில்
இருக்கின்ற அந்த பூக்களை அர்ச்சனை செய்கின்றானா, இந்த பிரம்மனை காட்டிலும் திருமாலை காட்டிலும் அவன் செய்கின்ற அந்த பூஜை பூக்கள் சிறப்பானது. அது மட்டும் வேத மந்திரங்கள் எல்லாம் ஓதுவாங்க இல்லையா, ஐயருக்கு படிப்பாங்க இல்லையா, அந்த வேதத்தை எல்லாம் சிறப்பை விட அவனுக்கு வேதமெல்லாம் ஒன்றும் தெரியாது. திட்டுறான், என்ன உனக்கு யார் சாப்பாடு வைக்கலையா, நீ சாப்பிடவே மாட்டியா, பசியோடதான் இருப்பியா, யார் இப்படி பண்ணது, இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குற நீ சாப்பிடாம இருக்க, இதுதான் வேதம். அவங்கெல்லாம் நம்மகான் வேலை வேதத்தை சொல்லுவாங்க, அவன் திட்டுட்டே இருக்கான் பாருங்க, அது அர்ப்பணம். அவன் அர்ப்பணம் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் அதுதான் வேத மந்திரம். அவனுக்கு பாராயணம் தெரியாது, அவனுக்கு திட்டம் மட்டும் தான் தெரியும், அன்பு மட்டும் தான் தெரியும். நீ நாளைக்கு போய் சிவலிங்கத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிரு அப்படின்னா, அடுத்த நாள் சிவாக்கு வச்சாரு, யாருக்கு தெரியாம பின்னாடி இருந்துட்டாரு. இப்போ திண்ணன் வராரு, பார்த்த உடனே யார் திருப்பி பூக்களை அப்படியே வச்சுட்டு போறது, கடவுளுக்கு உணவே கொடுக்காம நீர் கொடுக்காம எல்லாத்தையும் எடுத்து காலால் மிதித்து பண்றான். இப்போ திருப்பி அந்த உமிழ்நீரை எடுத்து உமிழ்ந்து ஒவ்வொரு பகுதியை பார்க்கிறான். அந்த நேரத்தில் இறைவன் இப்பொழுதுதான் ஒரு காட்சி, சிவகோச்சியாரே மறைந்திருந்துப்பார், அவரிடம் உண்மையாக அன்பிருக்கின்றது என்பதை பார். அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய அந்த லிங்க வடிவில் இருந்து 2 கண்கள் தெரிகின்றது, ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வழிகின்றது. இவனுக்கு 5 நாட்கள் இப்படி இல்லை, 6வது நாள் மட்டும் ஏன் இப்படி நடைபெறுகின்றது, நம்ம எதுவும் தவறு செஞ்சுட்டோமோ, வெறும் பாவம் செஞ்சுட்டோமோ. மனிதனுடைய கண்களில் இருந்து ரத்தம் வரலாம், ஆனால் கடவுள் இருந்து கண்ணில் ரத்தம் வந்தால் உலகத்தின் பாவத்தில் இருக்குமோ நினைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் மயக்க நிலையில் இருக்கின்றான். யாது செய்வது, பக்கத்தில் போய் பச்சை இலையெல்லாம் பறிச்சு அதை நல்லா என்ன பண்றான், அந்த சாறு எடுக்கிறான். அந்த வேலி அம்பு இருக்கு பாருங்க, அதை வச்சு கண்ணில் தட்டி சாறு எடுத்து அந்த குழியிற அந்த கண்ணில் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்தா அந்த ரத்தம் நிற்குது. அப்போதான் என்ன பண்றான், யோசனை பண்றான். அவன் டாக்டர் கிடையாது, படித்தவன் கிடையாது. நம்ம கண்ணுக்கு ஏதோ முடியல அப்படின்னா மருத்துவர் இந்த மாதிரி என்ன பரிசோதனை செய்யணும், ஒரு ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே ஆன்மீகத்தில், அறிவியல் கிடையாது, ஆன்மீகத்தில் படிக்காத ஒருத்தன், முட்டாள் காட்டுவாசி, ஒன்றும் தெரியாதவன், அவன் என்ன பண்றான், ஊனுக்கு ஊன் கொடுக்க வேண்டும். நான் எப்போ சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, நான் சின்னதில் 5வது அங்கே சொல்கிறேன், காட்டில் படிக்கும்போது என்னுடைய குரு சொல்லி கொடுத்தாரு, ஊனுக்கு ஊன் தான் மருந்து. நான் எந்த இடத்துக்கு போய் படிக்கல, எம்பிபிஎஸ் படிக்கல, ஆனால் ஊனுக்கு ஊன் கொடுக்குங்கிற அந்த எண்ணம் வந்த உடனே என்னுடைய அம்பு எடுத்தான், தன்னுடைய வலது கண்ணை தோண்டுகிறான், எடுத்து ஊனுக்கு ஊன் தான் கடவுளே, ரத்தம் வரக்கூடாது என்று அந்த வலது கண்ணை எடுத்து அவன் அங்கே சரியான இடத்துல இந்த வலது கண்ணை எங்கே ரத்தம் வழிந்ததோ அங்கே அப்பி விட்டான். இந்த ரத்தம் நின்று விட்டது. அவனுக்கு அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. பா, இப்போ சிவபெருமான் அழலாமா, இந்த லிங்கம் எப்படி இருக்க முடியுமா, பார்த்த உடனே அப்படியே மன சந்தோஷம் தாங்க முடியாம ஆடுறான். கொஞ்ச நேரம்தான், இடது கண்ணிலிருந்து மீண்டும் ரத்தம் வழிகின்றது. இது என்ன சோதனை, இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கண்ணை கொடுத்தா ரத்தம் நிற்கும். இது வரைக்கும் எவ்வளோ சாரெல்லாம் புழிஞ்சு பார்த்தா நிற்கல, கண்ணை கொடுக்கும்போது ரத்தம் நிச்சலையா, யோசிக்கவே இல்லை. யாராவது அப்படி இருப்பாங்களா, கண்ணுக்கு கண்ணு கொடுப்பாங்களா, எது வேணாலும் தியாகம் பண்ணுவாங்க, எத்தனை பொருள் வேணாலும் கொடுப்பாங்க, கோடி பணம் தருவாங்க, பொருள் தருவாங்க, பொன் தருவாங்க, கண்ணை கொடுப்பாங்களா, யோசனையே பண்ணவில்லை. அதுதான் கண்ணப்பன். அந்த யோசனை பண்ணாம அடுத்து அந்த இடத கண்ணை எடுத்து தோண்டுவதற்காக அந்த அம்பை எடுக்கின்றான். அப்பொழுது ஒரு கண்ணை எடுத்து விட்டால் இன்னொரு கண்ணை எடுத்தால் அவனுக்கு கண் தெரியாது. அதனால் தன்னுடைய செருப்பு காலை தூக்கி கொண்டு அந்த சிவலிங்கத்தில் எந்த கண் இருக்கின்றதோ, ஏன்னா இன்னொரு கண் எடுத்தா அந்த கண்ணு தெரியாது, எங்க வைக்கணும் தெரியாது, அதனால காலுடைய பெருவிரலால் அந்த இடது கண்ணில் காலை வைக்கின்றான். தோண்டுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது பின்னால் சிவபெருமான் வருகின்றார். கண்ணப்பா நில், கண்ணப்பா நில், கண்ணப்பா நில் 3 முறை. இதை சிவாக்கோச்சாரியர் பார்த்துட்டு இருக்கார். அவர் சொன்னார்,
இப்படியா ஒருத்தர் இருப்பான்? இவனை காட்டுவாசி, ஒன்றும் தெரியாது, மாமிசம் கொடுக்குறான்னு சொன்னா, நான் இத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இந்த பூக்களை தான் கொடுத்துருக்கேன், கண்ணை கொடுக்க எனக்கு தெரியலையே, நானும் தானே பார்த்துட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் நான் கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்போ எத்தனை வருஷமா பக்தி பண்ணாலும் கூட, ஆனா இந்த கண்ணப்பன் மாதிரி நான் என்ன இருக்க முடியலையே, கண்ணை அப்பே காரணத்தினால்தான் அவருக்கு கண்ணப்பன் என்ற பேர் வந்து. இதை பார்த்த பின்னால சிவா கோச்சாரியார், கடவுளை நான் தெரியாம திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அவன் கொடுக்குற நீர் சந்த முனிவிட சிறப்பானது, திருமால் பிரம்மன் கொடுக்குற பூக்களை விட சிறந்தது, வேத மந்திரத்தை விட சிறந்தது. அவனுக்கு படிக்க தெரியாதுப்பா, முட்டாளுதான், காட்டுவாசி தான், திண்ணந்தான், நாதனுக்கும் அந்த நாகனுக்கும் தத்தைக்கு பிறந்த மகன்தான். ஆனா இத்தனை நாளும் காற்றில் கிடந்த அவன் இன்னைக்கு உண்மையான அன்பை கொடுத்தான் இல்லையா? அப்போ வேதத்தை படிக்காத ஒருத்தன், பணம் காசு இல்லாத ஒருத்தன் உண்மையான அன்பை கொடுக்க முடியும்னா அந்த அன்புக்கு ஈடு இணை கிடையாது அல்லவா? அதை தான் இங்க மாணிக்கவாசர் சொல்றார். அந்த தேவரம் பாடி வரும்போது அது வந்து மாணிக்கவாசனும் சுந்தரும் அப்பர் இருக்காங்க, திருவாசக பாடியும் மாணிக்கவாசகர். இந்த இடத்துல மாணிக்கவாசர் சொல்றாரு, யாரை பார்த்து? அந்த கண்ணப்பனை பார்த்து, உன்ன மாதிரி அன்பு செலுத்த முடியும். கண்ணப்பன் 30 அன்பு என்கிட்ட இல்லையே, கண்ணப்பன மாதிரி என்னால் அன்பு கொடுக்க முடியல. சரியா? நான் இத்தனை நாளா இத்தனை பதிகம் பாடியிருக்கேன், எல்லா கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனா கண்ணப்பனை போல என்னால அன்பு செலுத்த முடியல. யாரை பார்த்து? ஒரு தும்பியை பார்த்து, ஒரு மண்ணை பார்த்து சொல்றாரு, சென்று போதாய் கோத்தும்பி கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டப்பின் என்னப்பன் என் மீதும் அருளை கொடுத்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே. யாரு? சுண்ண பதித்து என்னை. சரியா? அந்த வந்து என்ன சொல்றாரு, அந்த இடத்துல அந்த கண்ணப்பனை போல உயர்ந்த அன்பு வச்சிருக்கா கண்ணப்பன், ஆனா என்கிட்ட அன்பே இல்லாம இருக்கு, எதிர்மாறாக இருக்கேன். அவ்வளோ அன்பு வச்சிருக்க கண்ணப்பன் கிட்ட என்கிட்ட அன்பு இருக்கு. அப்ப என்ன தெரியுங்களா, கோடி பணம் வச்சிருக்க வருதா, 1 ரூபா வச்சிருக்க இருக்கான், ஆனா 1 ரூபா பெருசான கோடி தான் பெருசு, ஆனா கீழே இருந்து வந்தா நான் தான் பெருசு. அன்பு இல்லாததுக்கு நான் காரணம். மாணிக்கவாசர் சொல்றாரு, அன்பு உடையதுக்கு கண்ணப்பன் காரணம். அதனால நான் அந்த இறைவனை வணங்குறதை விட யாரை வணங்குற? கண்ணப்பனை வணங்கினாலே போதும், அந்த இறைவனை வணங்குறது சமம். இதைதான் வந்து பட்டினத்தார் சொல்றார். அவரு அரசரா வாழ்ந்து எல்லா அனுபவத்த பிறகு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுப்பா, என்ன வாழ்க்கை, பிறந்தோம் வாழ்ந்தோம், சரியா, நம்முடைய குடும்பம், அதுக்கு மேல நம்ம இறந்து போறோம், வாழ்ந்த காலத்தில் எது கண்டோம், எதுவுமே செய்யலையே, தவறுதானே பண்ணிட்டு இருக்கோம், எந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி பட்டினத்தார் எல்லாம் தொடர்ந்து வர்றாரு. வரும்போது யாரை பார்க்கறாரு? இந்த கண்ணப்பனுடைய வரலாறு பார்க்கறாரு. கண்ணப்பன மாதிரி இருக்க முடியலப்பா. அது எப்படின்னா, இந்த சிறுத்தொண்டர் நாயனார் புராணம் படிச்சா இல்லையா, வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேனே. சரியா? அந்த சிறுத்தொண்டர் புராணத்துல அந்த தந்தை தன்னுடைய கழுத்தை பிடிக்க, அந்த தந்தை அந்த காலை பிடிக்க, அந்த தாயும் என்ன செய்கிறார்கள், கழுத்தை அரித்து கொண்டு சிவபெருமானுக்கு அந்த பிள்ளைக்கரை தருகின்றார்கள். வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லானே. நான் சிறுத்தொண்டர் மாதிரி கத்தி எடுத்து வாழை எடுத்து குழந்தையை அறுத்து நான் கொடுக்கலையே. அதே போல திருநீலகண்டர், சரிங்களா, மாது சொன்ன சூழால் நான் இல்லறத்தை துறக்கவல்லேன் அல்லேனே. அந்த திருநீலகண்டர் தன்னுடைய மனைவி சொன்ன ஒரே வார்த்தைக்காக இளமையை துறந்து நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய மனைவியை இறைவனுக்காக, இறைவனை வணங்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படிப்பட்ட அப்போ அந்த இளமையை துறந்து திருநீலகண்டர் இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி நான் ஒன்றும் செய்யலையே. சிறு தொண்டர் மாதிரி செய்யல, திருநீலகண்டர் மாதிரி என்னால் செய்ய முடியல. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த 6 நாள்ல, சரியா, கண்ணை எடுத்து அப்பியா இல்லையா, 6 நாள் தான், 6 நாள்ல கண்ணை அப்பியா அந்த கண்ணப்பன மாதிரி நான் இருக்கலையே, நான் எல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது இது என்னுடைய வாழ்க்கையா? எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னாரா பட்டினத்தார். அதே மாதிரி சங்கராச்சாரியர் சொன்னாரா, இப்படிப்பட்ட ஒரு பக்தியை நான் உலகத்தில் கண்டது கிடையாது. காஞ்சி பெரியவாள் ஒரு முறை அந்த சிவபுராணம் அந்த பாராயணம் செய்யும் போது சிவன் ராத்திரி அன்னைக்கு எல்லாருமே அந்த கோயிலில் உட்கார்ந்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க சிவமந்திரத்தை. காஞ்சி பெரியவாள் அங்கே இருந்தாராம். இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிட்டும் போது அவருக்கு ரொம்ப கண்ணப்பனை பிடிக்குமா. நம்ம எல்லாம் சும்மா பக்தி பண்ணிட்டு இருக்கோம், சும்மா பாராயணம் பண்றோம், பக்தி பண்றோம், பேசுறோம், கண்ணை கொடுத்தியா, நீ உன்னுடைய ஊனை கொடுத்தியா, என்ன பக்தி?
நீ என்ன வேதம் படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் அந்த காலத்தி மலைக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாங்களா. ஐயா, காலத்தி மலை வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, உங்களுக்கு வயதாகிவிட்டது, உங்களால் போக முடியாது, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க வச்சுட்டாங்களா. அந்த தூங்க வச்ச அந்த நேரத்தில் எல்லாரும் ஒருங்கிறப்பனால அவருக்கு காவல் 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க நல்லா தூங்குறப்பனால நடு ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் அந்த காஞ்சி பெரியவாள் திருக்காலத்து மலைக்கு போயிட்டாங்க. இவங்க காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க, செக்யூரிட்டி 2 பேரும் யார் காஞ்சி பெரியவாள் காணும். எல்லாரும் தேடுறாங்க, எங்கேனா போகிறாங்க காலத்து மலைக்கு, நடந்து போயிட்டு இருக்காரா. போய் காலத்தினார் அப்பா கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்காரு. எங்கே சிவபெருமான் கிட்ட போய் உட்காந்துட்டு, ஐயா நான் நேற்று வரல நினைச்சேன், என்னை தடுத்துட்டாங்க, எனக்கு யாருக்கு தெரியாமல் வந்துட்டேன், என்னுடைய உடல்நிலை சரியில்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் மேலே போகும்போது தன்னை மறந்து அவங்கெல்லாம் வேகமாக போக முடியாதான், அவ்வளோ வேகமாக போகிறார் அந்த வயதிலையும் கூட. நான் போகலையா, அவரா என்னை வந்து கூப்பிட்டு போகிறாரு. அப்போது இன்றைக்கு காளகஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம்தான் இந்த காலத்தி திருக்காலத்தி மலை. அங்கே இருக்கிற சிவபெருமான் சொன்னாரா, இதுக்கு மேலே இந்த கோயிலுக்கு திருப்பதிக்கு வந்துட்டு நீ காளகஸ்திக்கு வரும்போது வலப்பக்கத்தில் கண்ணப்பனுடைய கோயில் இருக்கு, கண்ணப்பனை வணங்காம வந்துடாது, ஏன்னா அவன் தான் முதல்வன். அதனால யார் இந்த கோயிலுக்கு வந்தாலும் காளகஸ்திக்கு வந்தாலும் கூட இந்த திருக்காலத்துக்கு வந்தாலும் நீங்க அங்க யாரை வணங்கிட்டு கண்ணப்பனை வணங்கி விட்டு தான் உள்ளே வர வேண்டும். அவனை வணங்கினாலே சொல்றோம். மாணிக்கவாசர் சொன்னார், பட்டியலத்தார் சொல்றார், சங்கராச்சாரியர் சொல்றார். அப்போ காலை அந்த கண்ணப்பனை வணங்க வேண்டும். இதைதான் அந்த ராமாயணத்தில் கூட கங்கை கரையில் வந்து குகன் இருக்கா, அந்த கங்கை கரை கடந்து செல்ல வேண்டும். ராமனும் சீதையும் லக்குவனும் அந்த கங்கை கரையை கடக்கின்ற பொழுது அங்கு ஒரு படகு தேவைப்படுகின்றது. அந்த படகுக்கு யார் இருக்கா, அந்த கங்கை கரைக்கு தலைவனாக குகன் இருக்கின்றான். அவன் வேட்டுவ குலம், அவனும் இதே போல் படிக்காதவன், ஒன்று தெரியாதவன். ஆனால் கரையை கடப்பதற்கு யார் வேண்டும், அந்த படகு வேண்டும். அவன் அந்த படகை தருகின்றான், அவன் படகோட்டியா இருக்கின்றான். ராமன் சீதை லட்சுமணம் இந்த கரையில் அந்த கரை அடுத்து செல்கின்ற பொழுது ராமன் சொன்னா, நாங்கள் இதுக்கு முன்னால் 4 பேரா இருந்தோம், உன்னை பார்த்து நீ சொன்ன உடனே நீங்க ஒன்று செய்து 5 ஆனோம், இதற்கு முன்னால் 4 இருந்தோம், உன்னை பார்த்த உடனே குகனே நீ என்னுடைய சகோதராக ஏற்றுக்கொள்கின்றேன், உன்னுடைய 5 ஆனோன்னு சொன்னா ஒரு வார்த்தை என்னை நண்பன் என்று ராமன் சொல்லிட்டான். அதனால என்ன செய்யற, வந்த உடனே பசியா இருப்பாங்க சொல்லி தேனும் மீனும் கொண்டு கொடுக்குறான். அவங்ககிட்ட தேனு தான் இருக்கும், மீன் தான் இருக்கும் கடையில். அந்த ராமன் அதை வாங்கும்போது அங்கே இருக்கிற முனிவர்கள் எல்லாம் சிரிச்சாங்களாம், என்ன ராமனுக்கு போய் இது போய் கொடுக்குறா அப்படின்னா, ஐயா நான் ஏற்றுக்கிட்டேன், வாங்கிட்டேன், சாப்பிட்றேன்னு இல்லையோ, அந்த அன்பு உங்ககிட்ட இருந்ததா, எனக்கு பசி நினைச்சு அவன் சாப்பிட்ற பொழுது அவன் நைவேத்தியம் தர முடியும். அந்த காலத்தின் மலையில அவன் சாப்பிட்ற மாமேசம் தான் நைவேத்தியம் தர முடியும், அவனுக்கு என்ன பொருள் கிடைக்குமோ அதை தர முடியும். ஆனால் அந்த குடுக்குன்னு அந்த அன்பு இருந்தது பாருங்க, உள்ளம் கனிந்த அன்பு. அதனால் அவன் கண்ணப்பன் திருக்காலத்தி மலை, அந்த குகன் கங்கை கரை, அவன் கங்கை வேடன், அவன் காலத்தி வேடன். இப்படியெல்லாம் படிக்காதவங்க எல்லாம் அன்பு செலுத்திக்கும் போது இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ தெரிஞ்சுட்டு அன்பு செலுத்தாம நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமே, ஊனுக்கு ஊன் தருவாங்களா, சரியா நான் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினைப்பாங்களா, அப்படிப்பட்ட அன்பை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட அன்பு கண்ணப்பனிடம் மட்டும்தான் இருக்கிற காரணத்தினால நம்ம 63 நாயன்மார்களிலே சில நாயன்மார்கள் சொன்னால் கண்ணப்பனுடைய எல்லாருக்கும் தெரியும், சிறு குழந்தைகளுக்கும் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட அன்பு பாரபட்சம் இல்லாம இன்னைக்கு எல்லாம் படுத்து கண் மருத்துவம் படுத்த பின்னால் ஆபரேஷன் பண்ணாங்க. அன்னைக்கு ஆன்மீகத்திலேயே என்ன பண்ணிட்டாரு, அவர் ஆபரேஷன் பண்ணிட்டாரு படிக்காமலே. அப்போ இன்னைக்கு கண்ணுக்கு கண் மாத்துவ அறுவை சிகிச்சை கண்ணுக்கு கண்ணு கொடுக்கலாம், இதயத்துக்கு இதயம் கொடுக்கலாம். ஆனா படிக்காமே ஒரு மருத்துவத்தை செஞ்சாங்கன்னா அன்னைக்கு ஆன்மீகத்திலே மருத்துவம் சொல்லியிருக்காங்கிற செய்தியை யாரு, அந்த சேக்கிழார் அன்னைக்கு சொல்றாரு. எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட அந்த பக்தியை பார்த்த பின்னால நம்மெல்லாம் செய்வது பக்தியா என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது இதற்கு மேல் நாம் இந்த நாயன்மார்களுடைய புராணத்தை படிக்கலாம், அவருடைய செய்தியை உணர்ந்து கொள்கலாம். அப்படிப்பட்ட அந்த கண்ணப்பனுடைய அந்த சிறப்பான அந்த செய்தி தான் இன்று நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த பிரதோஷ நாளில் எல்லா ஊர்களிலும் வந்து பஜனையும் சிறப்பு ஆராதனையும் அபிஷேகம் செய்து சிவபுராணத்தை படித்து இன்று இந்த சிறு உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த வாய்ப்பை தந்த பாலமலை ஐயாவுடைய கிருஷ்ணானந்த குரு அவருடைய அருட்செய்களும், ஆனந்த் சாமியுடைய ராம்பாபா ஆசிரமத்தில் இருக்கின்ற ஆனந்த் சாமியினுடைய அருட்செய்கள் அனைவருக்கும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.